ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சனி பகவான் திக்பலமும் சங்கடமும் சந்தோஷம். இதன் தலைப்பு. பாவக்கோள்களில் முதன்மையானவராக சனி பகவான் கருதப்பட்டாலும் ஆயுள் காரகனாகவும் தொழில் காரகனாகவும் வர்ணிக்கப்படக்கூடியவரும் அவர்தான். காலபுருஷனுடைய 10ஆம் வீடு சனி பகவானுடைய. இது ஒரு சர வீடு. துலாம் என்னும் சமுதாய ஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் அமரும்போது அந்த உச்ச வலுவுக்கு ஆட்சி வலுவுக்கு நிகரான திக்பலம்ங்கிற ஒரு வலிமையை பெறுவார். பொதுவாக 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது திருமண வாழ்க்கை சிக்கல்களை உண்டாக்கக்கூடியது. தாமத திருமணம், முறை தவறிய திருமணம், சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாத திருமணம், முறிந்து போன வாழ்வியல் முறை கொண்டவங்களை திரும்பவும் வாழ்க்கை கொடுக்கறதுங்கிறது மாதிரி சில நெகட்டிவ்ஸ் அதில் இருக்கும். ஆனால் 7ஆம் இடத்தில் சனி பகவான் திக்பலம் பெறுவதனால் இருக்கக்கூடிய சங்கடம் ஒரு புறம் இருந்தாலும் சந்தோஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது பொதுவாக சமுதாயத்துக்கு பிரயோஜனப்படக்கூடிய உத்தியோகங்கள், தொழில் விருத்தி, அபிவிருத்தி, முன்னேற்றம், 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளியாக உயரக்கூடிய தன்மைகள், மெட்டீரியல்ஸ்டு லைஃபு, உலோக பொருட்கள் மூலமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய கசடுகள், கழிவுகள், எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் பொருட்கள், உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, இந்த மாதிரியான தொழில்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். இந்த 7ஆம் இடத்துக்கும் தொழிலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது முதல் பாயிண்ட்டு, சனி ஒரு தொழில்காரகன். இன்றைக்கு இந்த உலகின் கட்டமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தை உருவாக்குற கிரகம்னா அது செவ்வாயும் சனியும் தான். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் இன்ஜினியரிங் மைண்ட் உள்ளவங்க. அதில் சனி பகவான் பார்த்திங்கன்னா மெயினாக இரும்புக்கு காரக கிரகம் அவர் தான். உருக்கு, இரும்பு, அழுகும் பொருட்கள், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, ஆயில் அண்ட் கேஸு எல்லாம் அவரோடது. கனிம வளங்கள், மெட்டீரியல்ஸு, கட்டடம் கட்டுவதற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே அவரோடது. அப்போ இந்த உலகம் உருவாகிறதுக்கு காரக கிரகமாக சனி இருக்கார். செவ்வாய் அதுக்கு சப்போர்ட்டிங் கிரகம். உடல் உழைப்பு சார்ந்த தொழில்களை பூரா முன்னிறுத்தக்கூடிய கிரகமும் சனி பகவான் தான். உடல் உழைப்பு சார்ந்த தொழில்கள், மெக்கானிசம், மெரைன் இன்ஜினியரிங், நார்மல் இன்ஜினியரிங், கார் மெக்கானிக், 2 வீலர் மெக்கானிக்கு, புதிய புதிய கனரக வாகனங்கள் கண்டுபிடிப்பு, இயந்திரங்கள் சார்ந்த அறிவு, மெக்கானிக்கல் மைண்டுன்னு சொல்லக்கூடியதும் சனி பகவானுடைய. இந்த 7ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா பாவத் பாகவக விதிப்படி 10க்கு 10ஆம் இடம். அதாவது 10ஆம் இடம்ங்கிற ஜீவனஸ்தானத்திற்கு இது 10ஆம் இடமாக வர்றதுனால தான் தொழில்காரகனான சனி 7ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறார். 7ஆம் இடம்ங்கிறதுல இருக்கிற இன்னொரு ரகசியம் என்னென்னா சமுதாயத்திற்கும் உங்களுக்குமான தொடர். இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பொதுவாக 7ல் சனி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல சனி இருக்கார், அவருக்கு திக்பலம் அப்படிங்கிற வலிமை கிடச்சிருக்கு. ஈவன் துலா லக்னத்துக்கு 7ல் சனி இருந்தாலும் நீச்சத்தை தாண்டி திக்பலம் அடைஞ்சிருவாருங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ 7ஆம் இடத்துல சனி இருந்தால் இந்த சமுதாயத்திற்கு பிரயோஜனப்படுற மாதிரியான ஒரு தொழிலை எடுத்து செய்து அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். புரியுதுங்களா? அது கேட்டரிங் டெக்னாலஜியாக இருக்கலாம், சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கலாம், விவசாயத்துறையாக இருக்கலாம், மெக்கானிக்கல் துறையாக இருக்கலாம். 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளியாக நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். அதோடு போக சனி பகவான் பலவிதமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருப்பார். என்ன ஒரே பிரச்சனை, லேட்டாக கொடுப்பார். இதில் அவரோட தசையும் நடப்புக்கு உங்களுக்கு மிடில் ஏஜுகளில் வந்துச்சுன்னா, ஒரு 35 வயசுக்கு மேலே சனி திசை வருதுங்கிற மாதிரி ஒரு அமைப்போடு 7ல் சனி இருந்தார்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு தொழிலதிபர் தான். பட் இது சனி பகவான் 7ல் இருக்கிறனால கொடுக்குற சந்தோஷம். சங்கடம் என்ன? திருமண வாழ்க்கையில் சிக்கலை தருவார்னு முதலே சொல்லிட்டேன். நீங்கள் என்னதான் சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சிங்கனாலும் சமுதாயம் திருப்பி உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. சனி பகவானுடைய இயல்பே அதுதான். உங்கள்கிட்ட இருக்கிற பேடான கேரக்டர் குணங்களை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டிடுவார். ஐயோ அவர் பெரிய கோபக்காரர்ப்பா, ஐயா அந்தாள் குடிகாரப்பா, ஐயா அந்தாள் சரியில்லைப்பா. கெட்ட குணத்தை வெளிப்படுத்துகிற கிரகம் சனி. உங்கள்கிட்ட 90% நல்ல குணம் இருக்கும், அதை அப்படியே உள்ளே வச்சுருவார். நேரம் தவறாமல் சம்பளம் கொடுப்பீங்க, யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்க மாட்டீங்க, மற்றவங்க குடும்ப வாழ்க்கை விவகாரங்களில் சிக்கல்களில் மூக்க நுழைக்க மாட்டீங்க, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பீங்க. இதெல்லாம் ஒதுக்கி வச்சுருவார். ஆனால் கோபமாக பேசுகிறது, திட்டுறது, நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவை மட்டும் வெளியே கொண்டு வருவார். ஏன்னா நெகட்டிவ் பக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை பாவக்கோள்களுக்கு உண்டு. செவ்வாய்க்கு கொடூரமான கோபம்,
ராகுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங், கேதுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்து ஒதுங்கி இருத்தல், சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பொறாமை குணம் அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அதனால் 7ல் சனி இருக்கும்போது சமுதாயத்துக்கு நீங்கள் நிச்சயமாக நல்லவராக இருப்பீங்க. ஆனால் சமுதாயம் திருப்பி உங்களுக்கு அவ்வளவு நல்லதை செய்யாது. இந்த இடத்துல நாம் ஒரு வாசகத்தை தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். கடமையை செய், பலனை எதிர்பாராதேங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகளுக்கு போயிடும். நீங்கள் உங்கள் வேலையை செய்யலாம். பொதுவாக 10க்கு 10 பாவத் பாவக விதியின்படி 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது நிச்சயமாக உங்களை ஒரு தொழிலதிபராக உருவாக்குற ஒரு அமைப்பு தான். இதில் சனி உங்கள் லக்ன சுபராகவும் இருந்து வலுத்தார்னா கண்டிப்பாக, அதுவும் சனி திசையும் நடப்புக்கு வந்துச்சுன்னா, மிகப்பெரிய 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளியாக கூட நீங்கள் வளர்ச்சியில் உச்சக்கட்டத்தை அடைய முடியும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நெகட்டிவ், சமுதாயம் திருப்பி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மன வருத்தத்தை கொடுக்கும். ரெண்டாவது, திருமண வாழ்க்கையில் ஒன்று சீக்கிரமே கல்யாணம் பண்ணிவிட்டு அதில் வந்து நிறைய மனக்கசப்புகள் ஏற்படுத்தும். இல்லைன்னா லேட் மேரேஜ் பண்ணும். சிலர் வந்து 7ல் சனி ரொம்ப வலுத்தவங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. எதுக்குங்க அதுக்குள்ளே போய்கிட்டு தொல்லை அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். இதெல்லாம் சங்கடங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்கும். இந்த வயோதிக தோற்றம் கொண்ட வாழ்க்கை துணை அமைகிறது. மன ஊனம், உடல் ஊனம் சார்ந்தவர்கள் வாழ்க்கை துணையாக அமைகிறது. ஏற்கனவே திருமண வாழ்க்கை முறிந்து போனவர்கள் வாழ்க்கை துணையாக அமைகிறது. உழைப்புக்கு மேன்மையை கொடுத்துட்டு இந்த லவ்வபிள் பர்சனாக இல்லாமல் கடமை, வேலையை, உழைப்புன்னு அது பின்னாடி ஓடுறவங்கள வாழ்க்கை துணையாக கொடுத்துடுறது. இதெல்லாம் சனி 7ல் இருந்துக்கிட்டு செய்யக்கூடியவர். இந்த மாதிரி கூட்டாளிகளையும் மிக முக்கியமாக குறிக்கக்கூடியவர் சனி பகவான்கிறனால 1ஆம் நம்பர் வாழைப்பழ சோம்பேறியை கூட்டாளியாக கொடுப்பார். சனி 7ல் இருந்து நீங்கள் தொழில் துறையில் வெற்றி பெறும்போது கூட்டு சேரலாம், தப்பில்லை. ஆனால் கூட்டாளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்துலேயும் ஒத்துழைப்பு தர மாட்டார். காசை போட்டு அவர் பாட்டு காலாட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பார். நீங்கள் அவருக்கும் சேர்ந்து சம்பாரித்து போடுற மாதிரி வரும். பொதுவாகவே தியாக கிரகம் அப்படின்னு சனி பகவானை சொல்லலாம். மற்றவங்களுக்காகத்தான் அப்படிங்கிறது மாதிரி சமுதாயத்திற்காக, குடும்பத்திற்காக, கூட்டாளிக்காக, பங்காளிக்காக உங்களை அர்ப்பணிக்க வேண்டிய அவசியம் உண்டாக்குவார். இந்த அர்ப்பணிப்பு உணர்வு உங்களுக்குங்கிற தனித்துவமான தலைமை பண்பையும், உயர்வையும், முன்னேற்றத்தையும், பொருளாதார வெற்றியையும், தொழில் விருத்தியையும் தரும் என்றாலும் அதற்கு நீங்கள் கொடுக்குற விலை வந்து உங்கள் இளமைக்காலம். இளமைக்காலம் பூரா துன்பங்களே போயிட்டு அதுக்கப்புறம் மத்தியம வயசுக்கு மேலே தான் ஓரளவுக்கு ஹாயாக அப்படியே உட்கார வைக்க முடியும். சரி, 20 வயசில் ஒரு பிரியாணியை சாப்பிட்டு ஜெரிச்சிடுற பவர் நமக்கு இயற்கையாகவே இருக்கும். 60 வயசில் சாப்பிடும்போது அது சிக்கலை தரும். சனி பகவான் எப்போவுமே காலதாமதப்படுத்தி நீதி வழங்கக்கூடியவர். நீதிமன்றத்தையே எடுத்துக்குவோமே, தராசு உச்சம் பெற்ற வீடான துலாத்தில் உங்களுக்கு உடனடியாக நீதி கிடைக்குதான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். காலதாமதமாக வழங்கப்படக்கூடிய நீதி தான் சனி பகவானுடைய. 15 வயசில் கிடைக்க வேண்டிய ஒரு நீதியை வந்து 45 வயசில் கொடுத்து என்ன பிரயோஜனம்? சக்திக்கு மீறின விஷயங்களில் ஈடுபட வைக்கிறதும் சனி பகவானுடைய இன்னொரு பேட் ஹேபிட்ஸ் தான். வயசான காலத்தில் கோடிக்கணக்கில் சொத்து கிடைக்கும், வாலிப பருவத்தில் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் அலைய விட்டுட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி முரண்பாடுகளின் மொத்த மூட்டை சனி பகவான். எதிர்மறையான ஆற்றலை கொடுத்து அதை வந்து சமுதாயத்துக்கு பயன்படுத்த வைப்பார். எப்படி பார்த்தாலும் சனி பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்குன்னா நீங்கள் 3 விஷயங்களில் கவனமாக இருக்கணும். 1, உழைக்க தயங்காதீங்க, எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்க, சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. 2வது, இந்த சமுதாயத்துக்கு பிரயோஜனப்படுற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அது சமுதாயம் திருப்பி என்னை பாராட்டலையெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த நாடு உங்களுக்கு என்ன செஞ்சதுன்னு யோசிக்காதீங்க, நீங்கள் நாட்டுக்கு என்ன செஞ்சீங்கன்னு யோசிங்க. அது கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை தரும். 3வது, வாழ்க்கை துணை விஷயத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க, வேறு ஆப்ஷனே கிடையாது. பொதுவாக 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது தொழில்முறை வளர்ச்சி, முன்னேற்றத்திற்கு உகந்தது. அதே நேரத்தில் திருமண வாழ்க்கை, சமுதாயம் மற்றும் பங்காளிகள் வகையில் சில மனக்கசப்புகளும் வேதனையும் கலந்து தான் கொடுக்கும். இதில் அவர் லக்ன சுபராக இருந்து 7ஆம் இடத்துல வளர்த்தார்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற பேரை வாங்கி கொடுப்பார். இப்போ உதாரணமாக ரிஷப லக்னம், துலா லக்னம், சனி பகவான் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுபர், லக்ன சுபர். ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா இவர் 7ஆம் இடத்துல இந்த 2 லக்னங்களுக்குமே கடும் பகை நிலையில் இருப்பார். துலா லக்னத்துக்கு நீச்சம் அடைஞ்சு திக்பலம், ரிஷப லக்னத்துக்கு கடும் பகையில் திக்பலம், அந்த மாதிரி வரும். மிதுன லக்னம், கன்னி லக்னத்துக்கு அரை சுபராக வர்ற இவர் 2 சுபர்கள் வீட்டில் திக்பலம் அடையிறது ஒரு விதத்தில் சிறப்பு. கடக சிம்ம லக்னங்களுக்கு இவர் இங்கே 7ஆம் இடத்துல ஆட்சிங்கிற வலுவோடவே இருப்பார். இந்த 2 லக்னங்களுக்குமே இவர் ஆகாதவருங்கிறதுனால கண்டிப்பாக வாழ்க்கை துணை விஷயத்தில் மிகப்பெரிய தலைவலியை கொடுத்து தான் அடுத்தது நல்லதா இல்லையாங்கிறத முடிவு செய்ய வைப்பார். விருச்சிக லக்னம், மேச லக்னத்திற்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல இயற்கை சுபர் வீட்டிலே அமர்ந்து உச்சம், சம உச்சம்ங்கிற நிலையில் அடைகிறதுனால இவர்களை மிக பெரும் தொழிலதிபர்களை ஆக்கி கொடுக்கறதுல முதன்மையான பங்கு வகிப்பார்.
மகர லக்னம் கும்ப லக்னத்துக்கு பகை வீடுகளில் போய் தான் திக்பலம் அடைவார். ஆனால் லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறாருங்கிற அடிப்படையில் அது ஓகே அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். குருவின் லக்னங்களான தனுசு மீனத்திற்கு இவர் 7ஆம் இடத்துல சம நட்பு அப்படிங்கிற வீடுகளில் அமர்ந்து திக்பலம் அடைகிறதுனால இதுவும் ஒரு விதத்தில் ஓகே. ஸோ 7ஆம் இடத்தில் சனி இன்பமும் துன்பமும் கலந்து தான் கொடுப்பார். இதில் இன்பங்கிறது உங்கள் தொழில் முறையில் கிடைக்கும், துன்பங்கிறது உங்கள் வாழ்க்கை துணை உயிர் உறவுகள் சார்ந்து இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.